வணக்கம் உறவுகளே! இது நமது வளம் வழியிலுங்க. பாருங்க நம்ம எவ்வளோ சீக்கிரமா கிளம்பிட்டு போறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி தாங்க இந்த வீடியோவ பதிவு பண்றேன். நம்ம காலையில கரெக்ட்டா 3:50 ஆமா அந்த டயத்துக்கு எந்திரிச்சு கிளம்பி, காலையில அதிகாலையிலே நல்ல குட்டிகள்லாம் விற்பனை ஆகுது அப்படிங்கிறதுக்காண்டி, நம்ம அவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு போய்க்கிட்டு இருக்கோங்க. பாருங்க. ஆமா. இதெல்லாம் கோயில்பட்டி பக்கத்தில போய்க்கிட்டு இருக்கோம். ஆமா அங்க தான் காமிக்கிறேன். பாருங்க அடுத்து நம்ம விலை நிலவரத்தெல்லாம் சொல்றேங்க. பாருங்க தம்பி அஜித் இருக்காங்க. ஆமா. இன்னைக்கு அவருக்கு குட்டி வாங்குனோம். இதெல்லாம் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா. குட்டிகள்லாம் நல்ல தரமான குட்டிகளுங்க. சூப்பர், சூப்பர் குட்டியா இன்னைக்கு வந்துச்சு. எல்லாமே ஆனா விற்பனை ஆயிருச்சுங்க. குட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால தாங்க இன்னைக்கு விலைலாம் டாப்புங்க. சந்தையில சரியான விலைங்க. 14, 14,500 ஆமா. செல்வ அண்ணனுக்குலாம் 14,500க்கு முடிஞ்சுச்சுங்க. ஆமா. தம்பி பிடிச்சு பார்த்தாரு. ஆனா விலை அவருக்கு தீரல. 14 வரைக்கும் கேட்டு பார்த்தாரு. கடைசியில 14,500க்கு முடிஞ்சுச்சு வேற ஒரு ஆளுக்கு. பாருங்க இந்த குட்டியும் நல்ல குட்டி தாங்க. இன்னும் 2 சிறுசு இருக்கு. இதுவும் அந்த தரத்தில தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஆட்கள் கொஞ்சம் வாங்குறதுக்கு நெறைய வந்திருந்ததுனால ரேட்டும் நல்லா தீயா இருந்துச்சுங்க. இதுவரைக்கும் வந்ததில நம்ம சந்தைக்கு வந்ததில இந்த வாரம் மாரி எந்த வாரமும் கிடையாதுங்க. நல்ல ரேட்டு. பாருங்க. இது எல்லாம் கலந்து கிடக்கு. ஆமா. குட்டிகள் வந்து கொஞ்சம் சிறுசு தான். இதெல்லாம் ரேட்டு கம்மியா தான் போச்சு. யார் போச்சுன்னு சொல்லுது பாருங்க. கடைசியில பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் குட்டிகள் கம்மியா போச்சு. குட்டி ஆனா கொஞ்சம் ஓரளவு தெளிவு. ஆமா. பாருங்க பொட்டு குட்டிங்க. புருவ. நல்ல புருவைகள். இதெல்லாம் ரூ. 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல தரமான புருவைகள். அவ்வளோ தெளிவு. ஒரிஜினல் ஜாதி. பாருங்க இதெல்லாம் ஜோடி ரூ. 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சின்ன குட்டி தான். ஆனா ரூ. 15 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க காலையில. ஆமா. சரியான கடாயங்க. அந்த கடாயெல்லாம் 30 கிலோ கறி தாராளமா இருக்கும். பாருங்க இதுவும் நல்ல குட்டிங்க. நல்ல கொம்பு வளர்ந்துருச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆமா. இத ரூ. 16 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம 7:30 வரைக்கும் கேட்டு பார்த்தோம் கடைசியில. ஆமா. ஒரு வழியா ஆனா தீந்துருச்சுங்க. இதுவும் மயிலம்பாடிங்க. ஒரிஜினல் குட்டி. எவ்வளோ தெளிவா இருக்குன்னு பாருங்க குட்டிகள்லாம். இன்னைக்கு குட்டிகள்லாம் வளர்ப்புக்கு வந்தது எல்லாமே சேல்ஸ் ஆயிருச்சு. கறிக்குட்டி தான் கொஞ்சம் விக்காம இருந்துச்சு. அதுவும் கடைசியில தீந்துருச்சு. ஆமா. எப்பவுமே வந்து நீங்க கரெக்ட்டா காலையில அதிகாலை வந்தா நல்ல குட்டிகள்லாம் விற்பனை ஆகும். ஆமா. கொடி ஆடுகள். பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. குட்டிகள்லாம் சரியான நீள வாலம். ஒரு குட்டி ஒண்ணு ரூ. 16 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா அவ்வளோ போகாது. அவங்க விலை வைக்கிறாங்க சும்மா. ஒரு குட்டி வந்து மொத்தமா ரூ. 23 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. ஆனா ரூ. 8 கரையும் ரூ. 7 கரையும் தாங்க போகும். அதுக்கு மேலலாம் வாங்கக்கூடாது. இதுவும் நல்ல மயிலம்பாடி குட்டிங்க. பாருங்க சூப்பரா இருக்கு குட்டி. தாவி போயிடுச்சு முன்னால. குட்டி சூப்பர் குட்டி. போன வாரம் அண்ணன்ட்ட தான் வாங்குனோம். ஆமா. ரூ. 13 14 சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமா. கடைசியில 12,500 தீர்ந்திருக்கு இவருக்கு. வேற ஒரு ஆள் வாங்கிட்டாங்க. நல்ல குட்டிகள். மயிலம்பாடி குட்டி. தெளிவா இருக்கு. குட்டி சூப்பர் சூப்பர் குட்டிங்க. ஆமா. பன்னெண்டு 500 ஆமா. நம்ம தான் முடிச்சிருக்கு. மைதினண்ணன் தான் முடிச்சு விட்டாரு. 12,500க்கு இந்த குட்டி பூரா தீர்ந்திருக்கு. கொஞ்சம் வாடலும் இருந்துச்சு. இருந்தாலும் எடுத்தாச்சுங்க. நம்ம தான் எடுத்தோம். 12,500க்கு எடுத்தோங்க இதெல்லாம். குட்டி சூப்பர் குட்டிங்க. கொடி ஆடு. ஆமா. பாருங்க குட்டிகள்லாம் நல்லா இருக்கு. நாட்டுக்குட்டி எல்லாம் கலந்துருக்கு. ஒரு குட்டி ஒண்ணு ரூ. 10 கரையும் சொன்னாங்க. ஆமா. நீங்க சந்தைக்கு வந்துட்டீங்க அப்படின்னாலேவும் கொடியாடு, மயிலம்பாடி, பொட்டுக்குட்டி இதெல்லாம் டாப் விலை தாங்க. நீங்க ரூ. 14 குறைஞ்சு வாங்கவே முடியாது.
மயிலம்பாடி கூட நமக்கு கறிக்கு என்ன ரேட்டு போதோ அதில் குறைஞ்சி போகும். ஆனால் இதெல்லாம் வாங்க முடியாது. பாருங்கள் மயிலம்பாடி நல்ல குட்டிங்க, தரமான குட்டி. ஆமாம் 14,500 கேட்டு பார்த்தா கொடுக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். கடைசியில் என்ன தீர்ந்துச்சுன்னு தெரியல. ஆமாம் 14 சொல்லிட்டேன். அன்றைக்கி சந்தை சரியான சூடு. ஒரு ஆடு ஒன்று 10 ரூபா கரைன்னு சொன்னாங்க. சூப்பருங்க, பல் சேர்ந்தது. ஆமாம் சூப்பர் ஆடு, நல்ல நீல வளம். பாருங்கள் மயிலம்பாடி குட்டி நல்லா சரியானது. இன்றைக்கி நம்மளும் அஜித்துக்கு வாங்கி கொடுத்தோம். நல்ல குட்டிகளாக தான் பார்த்து வாங்கி கொடுத்தோம். தம்பி வேலு விலை வைக்கிறாரு. ஆமாம் 9,200 ரூபா. இன்றைக்கி சென்னை கஸ்டமர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வாங்கி அள்ளி விட்டோம். நிறைய ஆடுகள் வாங்கி கொடுத்துருக்கு. இதெல்லாம் 9 ரூபா கரையும் பெட்டை ஆடுகள். ஆமாம் புருவ குட்டி, நல்ல குட்டிகள். ஆமாம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 12,500 சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆமாம் 12,500 சொன்னார். ஆனால் நம்ம 10 ரூபா கரையத்துக்கு மொத்தமாக 5 ரூபா ஒரு குட்டி. கறிக்கு நல்ல ஒட்டுக்கு ஒரு 14 கிலோ இருக்கும். ஆமாம் குட்டி சூப்பர் குட்டி. புருவைகள் ஃபுல்லாமே கறிக்கு போச்சுங்க. இன்றைக்கி சென்னைக்கு தான் மொத்தமாக வந்து வாங்கிட்டு போனாங்க. இதெல்லாம் ஆடு பாருங்கள், நல்லா வேலி ஆடு, கன்னி ஆடு, சவளக்கன்னி எல்லாமே தரமாக இருந்துச்சுங்க. ஆடுகள் ஒன்று ஒன்று பெரிய பெருசாக இருந்துச்சு. ஒரு ஆடு 15 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கள் மயிலம்பாடி குட்டிங்க. ஆமாம் ஒரு குட்டி கறி மதிப்புக்கு 14-15 கிலோ இருக்கும். ஆமாம் உயிர் எடைக்கு உங்களுக்கு 30 கிலோ தாராளமாக இருக்கும். இதெல்லாம் கன்னி ஆடுகள், நல்ல ஒரிஜினல் கன்னி. ஆமாம் சவளக்கன்னியே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆடுகள் நல்ல தெளிவு. ஒரு ஆடு ஒன்று 16 ரூபா கரைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. மயிலம்பாடி குட்டி நல்ல தெளிவான குட்டி. ஆமாம் சிறுசாக இருக்குது. நம்ம உயிர் எடைக்கு வந்து ஒரு 13-14 கிலோ எல்லாம் ஆவரேஜாக இருக்குங்க. ஆமாம் குட்டி நல்லா பொடி குட்டி தான், நல்லா இருந்துச்சு குட்டி. ஆமாம் விலை கேட்டு பார்த்தோம். ஆமாம் தீரலை. ஆனால் கடைசியில் புருவ குட்டிலாம் இவங்கள்ட்ட தான் தீர்ந்துச்சு. பாருங்கள் இதெல்லாம் பால் குடிக்க குட்டிங்க. ஒரு குட்டி ஒன்று 3000 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்ல தெளிவாக இருக்குது, நல்லா பாலிஷாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க குட்டி. ஆமாம் பாருங்கள் மக்களே, இந்த ஆடு நம்ம தான் முடிச்சு விட்டோம். ஆமாம் தம்பி அஜித்துக்கு அவருக்கு தெரியும். ஆமாம் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. 13,500க்கு நம்ம கேட்டு பார்க்கலான்னு நினச்சோம். ஆமாம் கடைசியில் இன்றைக்கி சந்தை விலைக்கு 13,800க்கு முடிஞ்சிருக்குங்க. நம்ம தான் முடித்தோம். நமது வளம் சேனல் மூலம் முடிச்சு கொடுத்தோம். ஆமாம் பாருங்கள் குட்டி வந்து ஆனால் தெளிவுங்க, சரியாக நல்லா காசுக்கு ஏற்ற விலைங்க. ஆமாம் குட்டிக்கு ஏற்ற விலை, நல்ல விலை, சூப்பராக இருந்துச்சு. குட்டிலாம் நம்மளுக்கு ஒரு 5 குட்டி தான் கொஞ்சம் சுமார், மற்ற எல்லாமே குட்டி டாப்புங்க. நல்ல வளர்ப்புக்கு இது வந்து கை வளர்ப்பு குட்டி, நல்லா சூப்பராக தெளிவாக இருந்துச்சு. விளாத்திக்குளம் போதுங்க. பாருங்கள் இதெல்லாம் பொட்டு குட்டி, ஜோடி 14 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆமாம் இதெல்லாம் கறிக்கு தாங்க விலை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் 9,200 10. ஆமாம் அந்த இதில் பேசி முடித்தேன் எல்லாமே. ஆமாம் 9 ரூபாய்க்கு மேலே தான் எல்லா கறிக்குட்டி எல்லாமே. இது பெட்டை ஆடு. ஆமாம் 20 ரூபா கரையான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க தம்பி. கடைசி எவ்வளோ தீர்ந்துச்சுன்னு தெரியல. ஆமாம் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். பாருங்கள் இந்த குட்டியில் 24 ரூபா சொன்னாங்க. ஆனால் விலை தீரவே இல்லைங்க. கடாய் பாருங்கள், தரமான கடாய்ங்க. இது 23 ரூபாய்க்கு தீர்ந்துருச்சுங்க. அந்த குட்டி தீரலை, இது தீர்ந்துருச்சு. கெடா குட்டி பாருங்கள், பெட்டை ஆடுகள். ஆடு ஒன்று ஒரு 9 ரூபா கரையும் 10 ரூபா கரையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்ன பின்ன ஒவ்வொரு ரேட்டு போச்சு.
ஆமாம், கடாய் தரமான கடாய்ங்க. ரொம்ப நேரமாக 24 அந்த கடாய். ஆனால் இவர் ரூ. 27 சொல்லிகிட்டு இருந்தார். கடைசியில் 24,500 கேட்டாங்க. அவர் 24னா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு ஒரே இதை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம், கடாய் 4 பல்லு கடாய், நல்ல தரமான கடாய். பாருங்கள், கடாய்கள் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். கடாய்கள் கொண்டு வந்து வளர்த்து உங்களுக்கு வந்து பொட்டு கடாய் இப்படி தாங்க இருக்கும், செம்மையாக இருக்கும். ஆனால் வளர்ப்புக்கு செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், விலை பேசுறாரு ஆனால் கிடைக்கல. இதுவும் வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி, செம்மையாக இருக்குது. நல்ல ஜாதி கூறான கடாய்கள் இன்றைக்கி நிறைய வந்துச்சுங்க சந்தைக்கு. ஆமாம், ஆனால் 14 ரூபா 12 ரூபா வரைக்கும் கேட்டு பார்த்தாங்க. ஆனால் 13 ரூபாய்க்கு குறைஞ்சி தள்ளங்க. இதுவும் பாருங்கள் கடாய்களுங்க, நல்ல நீல வளமான கடாய்கள், கறிக்கு நல்லா இருக்கும், தெளிவாக இருந்துச்சு. ஆமாம், பாருங்கள் பொட்டு கடாய், பல் சேர்ந்ததுங்க. ஆமாம், நல்ல மெலிஞ்சு வாடல் பார்த்தாலே தெரியுது. பாருங்கள், இந்த குட்டியெல்லாம் 16க்கு முடிஞ்சிச்சுங்க, தரமாக இருந்துச்சு. ஆமாம், நல்ல ரேட்டுங்க, 8 ரூபாய்க்கு நல்ல ரேட்டு. சந்தை முடிந்த நேரத்தில் வாங்கினாங்க. ஆமாம், இல்லைன்னா கிடைக்காதுங்க. நம்ம சந்தை முடிந்த நேரத்தில் கொஞ்சம் அடித்து பிறகுன்னா வாங்கிடலாங்க. ஒவ்வொரு வியாபாரிட்ட தான் வாங்க முடியாது. ஆமாம், இன்றைக்கி நம்ம வாங்கின வியாபாரம் நல்ல வியாபாரி, உடனே கொடுத்துட்டார். சொன்ன ரேட்டுக்கு இவ்வளோ தான் பெரும் அப்படின்னா கொடுத்துட்டார். பாருங்கள், இதெல்லாம் கொடி ஆடு, கொடி குட்டிகள் 6 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு குட்டி ஒன்று.